நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். தேவன் வந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னாரு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் அப்படின்னாரு. அப்ப அந்த ஜீவன்கிறப்ப அவருடைய ஜீவன். இயேசு இந்த உலகத்துல மனுஷனாக பிறந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன் இருக்கிறது உண்மைதான். சொல்றாங்கல்ல, ஜீவன் போயிருச்சுங்க அப்படின்னா அவங்க உயிர் அவர்களை விட்டு போய்விட்டது. அப்புறம் என்ன சொல்லிடுறோம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்றான். என்னங்க, ஒன்று ஜீவன் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காரு, ஜீவன் இல்லாம இருக்கிறாரு. வாழ்க்கையில வந்து ஒண்ணுமே வெற்றி இல்லாம, ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லாம ஏனோ தானம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஜீவியம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் அப்படிங்கிறப்ப தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு, ஒரு உயிர் மீட்சியோட, ஒரு உறுதி நிச்சயத்தோட நம்ம வந்து வாழ்றது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் அப்படிங்கிறார். அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனோடு கூட இருந்து, அவருடைய வார்த்தை வந்து நம்மை பலப்படுத்தி, நம்மை வந்து எல்லா சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் நம்ம. அதுக்கு வாரம் சொன்னேன், நம்ம வந்து காணப்படுகிறவைகளல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். காணப்படாத உலகத்திலிருந்து நம்ம இந்த பூமியில காணக்கூடியவைகள்லாம் உண்டாக்கப்பட்டது. அப்ப தேவன், தேவனுடைய ராஜ்யம், தேவதூதர்கள், அவர் வந்து ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு மனுஷனை நம்ம இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் நிறைவேற்றுகிறதற்கு வேதத்தை வாசிக்க வேண்டும். நம்ம ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களா, கெட்டுப்போன ஞானத்தை உடையவர்களா, இந்த பூமியில தோல்வியோடு விரக்தியோடு வாழும்படியா அழைக்கல. அவரே நமக்கு ஞானமா பலனாக இருக்கிறார் என்று நம்ம வந்து ஆவிக்குரியவர்கள்னா அதற்கேற்றா போல தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை சொன்னேன். இன்றைக்கு வந்து தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆளுகை அந்தஸ்து அப்படிங்கிறப்ப வந்து கர்த்தருடைய வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நம்ம செயல்பட வேண்டும். நீங்க பவுலுடைய நிருபம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அவர் இயேசு வந்து எதுக்காக வந்து சிலுவையில மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், அதனால் நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய பலன் என்ன, அதனால உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, ஆவியானவர் மூலமா வரங்களை நமக்கு எதுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத பூரா அவர் வந்து விளக்கி விளக்கி சொல்றாரு.